உங்கள் சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸ் ஐஸ்ன்னு சொன்னார். இது வந்து சேமியா ஐஸு, சேமியா வித் மேங்கோன்னு சொன்னார். ஒன்றுமே இல்லைங்க. அதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு ஸ்வீப் பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே கிடையாதுங்க. இது வெயிலுக்கு சீசன், அவ்வளோதான். கொஞ்ச நாள் சில்லுன்னு சாப்பிட்ணோமா, அவ்வளோதான். இந்த வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் செய்கிற ரேஷியோ சொல்கிறேன். 2 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு இறக்கிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளேக்ஸ் மாவை ஏற்கனவே கரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கறத அதில் அப்படியே ஊற்றி கிண்டி விட்டுரு ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஆற விட்டு அதில் ஏலக்காய் பொடி, லைட்டாக உப்பு, சர்க்கரை, அது கூட கடையில் விற்கிற பொருளில் என்ன போடுவாங்கன்னு கேட்டாக்கா சாக்கரின் போடுவாங்க. சுகருக்கு பதிலாக, சுகர் கம்மியாகிடும் கண்டென்ட்டு. இதை போட்டு நல்லா ஆறினதும் இல்லை சேமியாவை வறுத்து கொட்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த கப்பில் தண்ணி ஊற்றும் போதே மேலே கொஞ்சம் சேமியாவை போட்டுவிட்டு அதில் தண்ணி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சவ்வரிசி தெரியுது பாருங்கள் இதில். சவ்வரிசி தெரியுதா? எனக்கு தெரியுது. ஒன்றே ஒன்று தான் கிடக்கு சவ்வரிசி. இதை அப்படியே அந்த கப்பில் அடியில் போட்டு இதுக்குன்னு மோல்டு தனியாக இருக்கும், போட்டு குச்சை வச்சு எடுத்து மிஷினில் வைக்கிற வேலை தான். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல 50 பைசா 1 ரூபாய்க்கு வாங்குவோம். இன்றைக்கி இது 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐஸு. வெயிலுக்கு வாங்கினேன்.